ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே ஏந்திச்சி என்ன பண்ணுறேன்னா பாத்திரம்லாம் விளக்கி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாத்திரம்லாம் தண்ணி வடிஞ்சதும் எல்லாத்தையும் கவுக்க ஆரம்பிச்சிட்டேன் ட்ரேயில். அதுக்கப்புறம் டீ போட்டு குடிக்காமல் வச்சுருந்தேன், பசங்களுக்குலாம் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே டீ கிச்சன்லேருந்து குடிச்சிட்டேன். குடிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி காரத்துவையில் அரைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா காரத்துவையில் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பிடிச்சது. தக்காளி சட்னி எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எது வேணாலும் சாப்பிட்றது, எதுவாக இருந்தாலும் ஓகே தான் எனக்கு. எனக்கு என்னென்னா கார துவையல் தக்காளி சட்னி ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் அதை சாப்பிட்டுக்கிட்டேன், ரெண்டுமே ஓகே தான். அதுக்கப்புறம் என்னென்னா தக்காளியும் வெங்காயம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணேன். கட் பண்ணால் ஒரு வெங்காயம் ஓகே, இன்னொரு வெங்காயம் பாருங்கள் பூச்சாக இருந்துச்சு. பார்க்க வெளியில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். உள்ளூர்களை கட் பண்ணால் எவ்வளோ ஒரு பூச்சி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் வேறு வெங்காயம் கட் பண்ணிக்கலான்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். தக்காளியுமே அது போல் தான், உள்ளுக்குள்ளே புழு இருக்குது, பார்த்து நீங்கள் அரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். வெளியில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பழுத்து, உள்ளே பார்த்தா புழு இருக்குது. இப்போலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதெல்லாம் நல்லா போட்டு வதக்கி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி புதினா போட்டு வதக்கி எடுத்துடணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதோட என்னென்னா பொட்டுக்கடலை ஒரு கொஞ்சமாக எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளி சேர்த்துப்பேன் எப்பொழுதுமே நான் தக்காளி சட்னிக்கு சேர்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு இட்லி புளிக்கலைன்னா கூட மழை டைமில் நீங்கள் கொஞ்சமாக புளி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை தனியாக ஆற வச்சாச்சு, ஹீட்டாக இருக்கும் இல்லையா, ஆறுனது தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும், இல்லைனா மிக்ஸி வீணாக போயிடும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் காரத்துவையலுக்கு தக்காளி ஒரு 6-7 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 5-6 வரமிளகாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது 3 தான். இது தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டுமே தாளிக்கலாம் மாட்டேங்க. கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பூண்டு அதிகம் போயிட்டாலும் இது நல்லா இருக்காது, பார்த்து தான் நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணணும். இது ஆற வச்ச தக்காளி சட்னி, இதை அரைச்சி வச்சாச்சு. இதில் புதினா கொத்தமல்லி சேருங்க. இது புதினா கொத்தமல்லி சட்னி கிடையாது, நான் அரைச்சது தக்காளி சட்னி தான். இருந்தாலுமே இதில் கொஞ்சமாக நீங்கள் புதினா கலந்து அரைச்சி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, தாளிச்சாச்சு. இப்போ பையன் பசிக்குது அப்படின்ட்டான், சரி பிளேட்டில் தோசையை ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு தோசை மொறுமொறுன்னு ஊற்றி கேட்டான், ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு பையனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப சூடாக சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க, அவங்களுக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நானும் அப்படியே கிச்சன்லேயே சுட சுட சாப்பிட்ணும் இல்லையா, அதில் கிச்சன்லேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவே இருந்துச்சு, நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருந்துச்சு. சட்னி வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.